வணக்கம் சகோ, இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இன்னைக்கு மலையாளம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆகிருக்க மார்க்கோ அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஹீரோவா ஆக்டர் உன்னி முகுந்தன் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இப்போ ஹீரோ உன்னி முகுந்தனுடைய கேரக்டர் நேம் தான் மார்க்கோ. மார்க்கோவோட தம்பி தான் விக்டர். விக்டருக்கு கண்ணு தெரியாத நம்ம விக்டருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் வசீம். படத்தோடைய ஸ்டார்டிங்ல வசீமும் விக்டரும் ஒன்னா வந்துட்டு இருக்கப்ப ஒரு கேங்க் வசீமை அட்டாக் பண்ணி அவனை கொலை பண்றாங்க. விக்டருக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த கேங்க் விக்டரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா விக்டருக்கு கண்ணு தெரியல அப்படின்னாலும் அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு விக்டருக்கு தெரிய வருது. உடனே போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ண நினைக்க அந்த கும்பல் விக்டரையும் கடத்தி ரொம்பவே கொடூரமா கொலை பண்றாங்க. மார்க்கோவுக்கு தன்னோட ஃபேமிலி மேல யாராவது கையை வச்சா உடனே ஒரு அசுரனா மாறிடுவாரு. இப்ப தன்னோட தம்பி விக்டரியை யாரோ கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கோ தம்பி விக்டரை கொலை பண்ணவங்களை தேடி மார்க்கோ செய்யக்கூடிய தரமான சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய கதை. சுருக்கமா சொல்லணும்னா தம்பி சாவுக்கு பழிவாங்குற அண்ணன், ஒரு நார்மலான ரிவெஞ்ச் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை ஹாலிவுட் ஸ்டைலில் ரொம்பவே சூப்பராகவும் ஸ்டைலிஷாகவும் ஹாலிவுட் ஸ்டைலில் டைரக்டர் ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்காரு. படத்தில் வர ஃபைட் சீன் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. அதாவது ஹாலிவுட்டில் நீங்கள் ஜான்விக் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படம் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ஃபைட் சீன்லாம் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மார்க்கோ படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வர ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் ரொம்பவே தரமாக இருக்குது. ரத்தம் தெறிக்க சும்மா சூப்பராக எடுத்திருக்காங்க. சமீபத்தில் ஹிந்தியில் கூட கில் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த படத்தை டைரக்டர் ரொம்பவே ஸ்டைலிஷாகவும் ஆக்ஷன் பேக்கேஜோட ரத்தம் தெறிக்க ஒரு சூப்பரான சம்பவமாக பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆக்ஷன் படம்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற படம் தான் இந்த மார்க்கோ. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. படத்தில் எக்கச்சக்க வைலன்ஸ் சீன் இருக்குது. படம் ஃபுல்லாகவே ரத்தம் தெரிக்குது. அந்த அளவுக்கு வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சீனில் வில்லனுடைய இதயத்தையே நோண்டி வெளியே எடுத்துருவார் ஹீரோ. அந்த சீன்லாம் வேற மாதிரி ரத்தம் தெரிக்கும். இதுவே இப்படி கொடூரமாக இருக்குன்னா இதை விட கொடூரமான சீன்லாம் இருக்குது. படத்தில் குழந்தை சீன் ஒன்று இருக்குது. அந்த சீனை கண்டிப்பாக யாராலையுமே பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அந்த சீன் ரொம்பவே கொடூரமாக இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். படம் ஃபுல்லாக வைலன்ஸ் தான். ரத்தம் தெரிக்க ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ரத்த காட்சிகள்லாம் பிடிக்காதுன்னா இந்த படத்தை பார்க்காதீங்க. இதய நோய் இருக்கிறவங்க பார்க்காதீங்க. முக்கியமாக ஃபேமிலியோட பார்க்காதீங்க. சின்ன பசங்களுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக காட்டாதீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருக்கு. மற்றபடி நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவர் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மார்க்கோ படம் இப்போ தமிழில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வெறித்தனமான ஆக்ஷன் படம். மிஸ் பண்ணிடாதீங்க, போய் செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான படத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் டிஎஃப் தமிழ் மூவி டைம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.